ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வத்த குழம்பு தான் வைக்க போகிறோம். ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக்கி நல்லா வாசனை வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிலே நான் கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த அளவில் நீங்கள் சேர்த்து பண்ணும் போது நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் இருக்கா மாதிரி நான் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னுட்டு கலரு. இப்போ நான் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவுமே நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டு இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிக்கணும் நீங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருந்தால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸ் கத்திரிக்காயில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாளாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும். மொத்தமாக வெட்டிடக்கூடாது. கொஞ்சம் அதில் ஒட்டிகிட்டு இருக்கணும். அப்போ நம்ம மேலே இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பயே தெரியும் பூச்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டை ஒண்டி கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு வாணலியில் திருப்பி நான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த கத்திரிக்காயை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும். வெந்தது எப்படி தெரியும்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கலரும் சேஞ்ச் ஆகி வரும் கத்திரிக்காய். அந்த ஸ்டேஜில் நம்ம வாணலியிலேருந்து இதை மாற்றி எடுத்துட்டுடலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. மேல் பக்கம் தோல் கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனாக வர ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 90 to 80% இது நல்லா குக் ஆகும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் குழஞ்சி போயிடும் சாம்பாரில் போட்டு நம்ம கொதிக்க விடும் போது. அதனால் இதுவே ஒரு பாதி பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு இது. இதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு போட்டு நம்ம புளியெல்லாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வத்த குழம்புக்காக. இப்போ அதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 கிட்ட சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் அது கூடவே நான் கொஞ்சம் பூண்டுமே உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக நான் காஞ்ச மிளகாயும் இது கூட போட்டு தாளிச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பூண்டுமே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 15-20 பல்லு பூண்டு சேர்த்து அதையுமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் உங்களோட வத்த குழம்பு. இப்போ இதில் நம்ம நல்லா பெரட்டிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி அளவுக்கு அரைச்சி சேர்த்துருக்குறேன். இதில் அரைச்சி சேர்த்து பண்ணும் போது இன்னுமே உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். அதுக்காக நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா அதை கொதிக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம சாம்பார் மிளகா பொடி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு எண்ணெயும் லைட்டாக பிரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்து நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். ஏன்னா புளி பச்சை வாசனை எல்லாமே போகி உங்களுக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளி எல்லாம் கரைச்சி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நான் கொதிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க அந்த பொடியை. இது கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணுறது கிடையாது. நம்ம சாம்பார்லேயே இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துடணும். இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் போது சேர்த்து இதுவுமே நல்லா சேர்ந்து கொதி வரணும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன்.
ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு கத்திரிக்காயும் போட்டு அதையுமே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். எல்லாம் ஒன்று சேர கொதித்து நம்ம இறக்கணும் அப்படின்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காயும் அதில் சேர்த்தாச்சு. நல்லா முழுசாகவே இருக்குது உங்களுக்கு கத்திரிக்காய். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த கத்திரிக்காயில் இறங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடும், எண்ணெய் கத்திரிக்காய். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெயும் மேலே அப்படியே மேலாக்கில் தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் போது. நம்ம அரைச்சி போட்டிருக்க வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாமே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல்லையும் இருக்குது, அதையுமே செக் பண்ணி பாருங்கள்.